அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடவுள், பக்தி என்ன? ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு. அதாவது நாரதருக்கே விஷ்ணுகிட்ட கேட்குறாரு, இறைவா, நான் உங்கள் மீது அளவில்லாத பக்தி வைத்துள்ளேன். உங்கள் நாமத்தை ஒவ்வொரு நொடியும் கூறிக்கொண்டு வருகின்றேன். உலகில் நான் தானே உங்களுக்கு பிடித்தமான பக்தன் என்று கேட்டார். அதுக்கு விஷ்ணு பகவான் கூறினார், நாரதா, பக்தி என்பது அளவிட முடியாத ஒன்று. நான் இப்பூவுலகில் ஒரு விவசாயி பார்க்க அனுப்பி வைக்கிறேன். நீ சென்று பார்த்து வா, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. நாரதரும் பூமிக்கு சென்றடைகிறார். அங்கே ஒரு விவசாயியை பார்க்குறாரு. அந்த விவசாயி காலையில் எந்திரிக்கிறாரு. ஓம் நமோ நாராயணா ஹரியே அப்படின்னு ஒரு டைம் சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு அவர் தோட்டத்துக்கு போய் அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். வேலைகள்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கும்போது மறுபடியும் நமோ நாராயணா ஓம் ஹரியே அப்படின்னு சொல்லிட்டு உறக்கத்துக்கு போயிடுறாரு. நாரதுக்கு ஒரே கோபம். என்ன விஷ்ணு பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, என்ன 2 தடவை தானே ஹரி ஹரின்னு சொல்கிறாரு, ஒரு டைம் தான், காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் தானே சொல்கிறாரு. எப்படி நம்ம பக்தியில் அவர் சிறந்தவராக இருப்பார், இவரை போய் உதாரணத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியை போய் கேட்குறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லை, உங்களுக்கு இன்னொரு சோதனையும் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொடுத்து, இந்த பூ உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வாங்க நாரதரே, ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் செஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நாரதரும் முழு கவனத்தோட, நமக்கு தான் ஒரு பொருளை கையில் கொடுத்தா எப்படி தோணும் இல்லைங்களா, அது நம்மளாம் கேஷுவலாக கொடுப்போனா கூட கொண்டு போயிடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பும்போது ஒரு சின்ன பதட்டம் வரும். அப்போ அது ஆறுதலும் என்ன பண்ணுறாரு, நாரதர் கிண்ணத்தில் எண்ணெயை பிடிச்சிட்டு அப்படியே உலகத்தை சுற்றி வரும்போது பார்த்து 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 அப்படியே அணுவாக போயிட்டு உலகத்தை சுற்றி வந்துடுறாரு. சிந்தாமன் வந்து விஷ்ணுகிட்ட கேட்குறாரு, நீங்கள் சொன்ன வேலையை சிறப்பாக முடிச்சிட்டேன் நாராயணா, இப்போயாவது என்னோடய பக்தியை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓகே, இப்போ நீங்கள் சுற்றி வந்தீங்க இல்லையா, இதில் எத்தனை டைம் என்னை நினச்சிருப்பீங்க, எத்தனை டைம் என்னுடைய நாமத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நாராயணா, எனக்கு அது நினைவு வரவே இல்லையே, நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, அந்த பொறுப்பில் கவனம் இருக்கும்போது எப்படி உங்களுடைய நாமத்தை அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கார். அப்போ தான் விஷ்ணு கூறியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு சிறு பொறுப்பை கொடுத்ததற்கே என்னுடைய நாமம், என்னுடைய நினைவு உங்களுக்கு வரவில்லையே, அந்த விவசாயிக்கு எத்தனை பொறுப்புகள் இருக்கின்றது தெரியுமா? அவருக்கு அவருடைய குடும்பம், குழந்தைகள், சுற்றம், நட்பு, அத்தனை தேவைகள், இதற்கிடையில் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த அவருடைய விவசாய நிலத்தின் பராமரிப்பு, அதற்குண்டான பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலையிலும் அந்த விவசாயி என்னை இருமுறை கும்பிடுவது இது எல்லாம் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது. அப்பொழுதுதான் நாரதருக்கு புரிகிறது. அதாவது இந்த கதைகள் மூலம் நம்ம என்ன கருத்துக்கள் செய்ய வரோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில்கள் இருக்கும், குறிப்பிட்ட நேர அளவீடுகள் இருக்கும். ஒருவருக்கு இறைவன் போதுமான அளவுக்கு நிதிகளையும் எல்லா வேலைகளையும் கொடுத்திருப்பார். அப்படி கொடுக்கும்போது அவருக்கான இறைப்பணி செய்யக்கூடிய கால நேரங்கள் நிறைய இருக்கும். அதை நீங்கள் இறைவனுக்காக செலுத்த வேண்டும். ஒருவர் அன்றாட அந்த விவசாயியை போல குடும்ப பொறுப்புகள், வேலை பொறுப்புகளுக்குள்ள அடங்கி இருக்கும்போது அவருக்கென்று ஒரு சிறுதுளி நேரம் கிடைக்கும். அந்த சிறுதுளி நேரத்திலும் இறைவனை நாம் நினைக்க வேண்டும். இறைவன் என்பவன் பரம்பொருள். அவரை அடைய நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். ஆக
தினமும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை நினைத்து மலமாற நாம் வணங்குவோம். என்றும் ஆன்மீக பணியில் உங்கள் ஜெயராம் முனியப்பன். எல்லாம் அல்ல இறைவனும் எங்கள் குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ ஆட்சி ராமவள்ளி அம்மன் எங்கள் தாயும் அனைவரும் இருந்து உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளித்தர என்றென்றும் உங்களுக்காக வேண்டும். நன்றி, வணக்கம்.